God all ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு பிள்ளைகளை, தினந்தோறும் வருகிற வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ கத்துக்குங்க. தேவன் பெரிய நன்மைகளை செய்வார். ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். சங்கீதம் 145:14 வசனம் இவ்வனமாக சொல்லுது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். கீழே விழுகிற யாவரையும் கூட ஆண்டவர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி ஜனங்களால மடங்கடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்படுகிற யாவரையும் கூட கர்த்தர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களை தூக்கி கரம் பிடிச்சு ஆறுதல் சொல்ல, இல்ல தூக்கி உங்களை உயர்த்த நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற யாரும் இல்லையா? கவலைப்படாதீங்க. உங்கள் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் வேதம் சொல்லுது, இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? எதையோ ஜாதியோ மதத்தையோ மாற்ற அல்ல. வேதாகமத்துல ஜாதி மதம் அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல பிறந்த மொத்த ஜனத்துக்காகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதுலயும் ரொம்ப ஸ்பெஷலி கீழே விழுகிற யாவரையும் தாங்கி பிடிச்சு மடங்கடிக்கப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, அபகரிக்கப்படுகிற எல்லா ஜனங்களையும் விடுவிச்சு அவங்களை தூக்கி உயரத்துல வைக்க வந்திருக்கிறார் அந்த அன்பு ரட்சகர். அப்படி வந்த ரட்சகர் இந்த காலவேளையில விழுந்திருக்கிற உன்னை இன்னைக்கு தூக்கி நிலைநிற்க செய்ய போகிறார். இந்த காலவேளையில உன்னை தூக்கி நிலைநிற்க செய்து எல்லாம் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வேதம் சொல்றது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் வந்தார் என்று சொல்லி, தள்ளப்படுகிற யாவருக்கும் அவர் வந்தார், பிணியாளிகளுக்கு வந்தார், எல்லாவற்றிலும் ஒதுக்கப்படுகிற கேவலப்படுத்துறாங்க இல்லைங்களா ஒரு ஜனங்களை, அவங்களுக்காக ஆண்டவர் வந்தார். இன்னைக்கு ஒருவேளை அந்த நிலைமையில நீ இருந்தினா, கீழே விழுந்துட்டியா, எழுந்திருச்சுக்க முடியலையா, வெறியும் வட்டி மாத்திரம் கருதி இருக்கிறியா, இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறியா, எல்லா விதத்திலையும் உன்னால எழுந்திருச்சுக்கவே முடியலையா, உனக்கு தான் இன்னைக்கு அற்புதமே நடக்க போகுது. வானத்துல இருந்து ஒரு கரம் உன்னை தூக்கி பிடிக்கும். இன்னைக்கு கவலைப்படாத. எல்லாத்துலயும் நீ விழுந்திருக்கிறியா, இன்னைக்கு நீ மட்டும்தான் உயர போற. சரியா? உன்னை தூக்கி பிடிக்க மனிதர் அல்ல, கர்த்தரே வருகிறார். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் வசனம் சொல்றேன் கேளுங்க. கீழே விழுகிற யாவரையும் அவர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். நீங்க கீழே விழுந்து தாங்கி பிடிச்சதுனால்தான் இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களாக நீங்க என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. கீழே தள்ளப்பட்டிருக்கிறீங்க, எல்லா விதத்திலையும் கீழே இருக்கிறீங்க, எல்லா விதத்திலையும் முன்னேற முடியல. ஆனா உங்களை தூக்கி கர்த்தர் விட போகிறார் இந்த நல்ல நாள்ல. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை அதிசயமான காரியங்களை காண செய்வார். ஆமென். பரலோக பிதாவே, என் அன்பு ரட்சகராக இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி. கீழே இருக்கிற எங்களுக்கும் பரலோகத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தைகளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமா உன்னை தூக்கி விடுவார், நிச்சயமா உன்னை தாங்கி பிடிப்பார். இந்த காலவேளை மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த புதிய நாளைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.